நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக தேவனே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். அதற்கு விரோதமாய் எழும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. உபாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே இந்நாளில் இங்கே இந்நாளில் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடியெல்லாம் செய்வது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்நாளில் இங்கே இந்நாளில் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இங்கே இந்நாளில் ஒரு 50 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. 49 பேரும் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறது போல நீ செய்யாத. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் தவறு செய்யும்போது மற்றவங்கள தான் காமிப்போம். ஏன் அவங்களாம் செய்யலையா, ஏன் இவங்கெல்லாம் செய்யலையா அப்படின்னு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இந்நாளில் அவனவன் தன் தன் பார்வைக்கு செய்கிறது போல். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 99 பேர் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து கொண்டு இருந்தாலும் நீ செய்யாதன்ற. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாருன்னா, அவரோட பிள்ளைகளுக்கு சொல்கிறார். ஆண்டவர் பேதுருவை கேட்கும்போது கேட்பார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில், ஆண்டவரே நீ என்னை நேசிக்கிறாயான்னா டக்குன்னு சொல்லிடலாம், நேசிக்கிறேன். இவர்களை எல்லாரை விட அநேக நேரத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் ரட்சிக்கப்படல, ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஈஸியாக பரலவும் பெறலாம். அவங்க எப்படி போகலாம்? ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஏன்னு கேட்டால், என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்களுக்கு என்ன தோணும்? இப்போ தேவராஜ் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க அக்காங்க ஏதாவது திட்டா, இல்லை அவங்க மாமாங்க, இல்லைன்னா அவங்க அம்மா ஏதாவது திட்டினா, சரி போ, ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு அறியாதவங்க அப்படின்னு என்ன செஞ்சிடுவான். ஆனால் அதே சமயம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை என்ன செய்ய முடியாது? ஏன் பைபிள், அவங்களும் பைபிள் தானே படிக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? அவங்களும் தானே சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பேதுருக்கிட்ட, இவர்கள் எல்லாரை விட நீ என்ன செய்கிறாயா என்கிட்ட அன்பாக இருக்கிறாரு. இந்த மாலை வேளையில் நாம் யோசிப்போம், அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறது போல. நம்ம எத்தனை பேரை வேணாலும் கையை காட்டலாம், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணுறாங்க, அவங்க பொருளாசையில் பண்ணுறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க விரோதம் வச்சுருக்காங்க, இவங்க எரிச்சல் வச்சுருக்காங்க, ஆமாம் வச்சுருக்குறாங்க, ஆமாம் அவங்க சரியில்லை, ஆமாம் நீ அப்படி செய்யாத. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். ஒரே வார்த்தையில் ஆண்டவர் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார். அல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன ஆயிடக்கூடாது, இடையிடக்கூடாது. இன்றைக்கி காலையில் ஓலையூரில் யோனாவை குறித்து பார்த்தோம். யோனா தீர்க்கதரிசியை குறித்து அநேக காரியங்களை நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதுக்கு அடிப்படையாகவே நம்ம அந்த வசனத்தை எல்லாம் தியானிக்கும்போது இந்த வார்த்தை தான் இடையில வந்துச்சு. என்னன்னா, அவனவன் தன் தன் பார்வைக்கு, யோனா செய்தது தன் பார்வைக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் யோனா செஞ்சார். தப்பு செய்யலை யோனா என்ன செய்யலை, பெரிய அளவில் அவர் பெரிய தப்பு பண்ணார் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால்
யோனா தன் பார்வைக்கு சரி அப்படின்னு எது தோணுச்சோ அதை செஞ்சதுனால தான் யோனாவுடைய வாழ்க்கையில் அநேக அலைக்கழிப்புகள் வந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி காலையில் பார்த்தோம், எத்தனை காரியங்களை பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்தோம் 4 காரியங்களை பார்த்தோமா. முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்தார்? விலகினார். ஆண்டவர் வந்து நினிவேக்கு போக சொல்கிறாரு. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு? அது வேணாம், அங்கே போனால் சரி வராது அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு? நினச்சிக்கிட்டு தர்சீசுக்கு போயிடுறாரு. அதனால் அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகினார். யோனா வந்து 10 நாள் ஜெபிக்காமல் இல்லை. யோனா வந்து ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்யலை. ஒன்றே ஒன்று செஞ்சார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது நல்லா தெரிஞ்சு அதுக்கு நேர ஆப்போசிட்டாக அவர் நடந்தார். அதனால தான் யோனாவுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சு அநேக பிரச்சனைகள் வந்துச்சு. யோனா வந்து என்ன செய்தார்? முதலாவது நம்ம பார்த்தோம், தேவ சமூகத்தை விட்டு அவர் என்ன செய்தார்? விலகினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அநேக காரியங்களை பார்த்தோம். இன்னொரு காரியத்தை பார்த்தா நித்திரை செய்தார்னு பார்த்தோம். என்ன செய்தார்? நித்திரை செய்தார். சுற்றி நடக்கிற பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் நடக்கிற அந்த கொந்தளிப்பு, அந்த போராட்டம் என்னன்னு தெரிஞ்சுமே அதுக்காக என்ன செய்யலை? அவரை அந்த கப்பலில் இருக்கக்கூடிய புறஜாதி மக்கள் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. ஆமாம், அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்கவுங்க சாமியை அவங்களாம் வேண்டுறாங்க. எல்லாரும் அப்படி இருக்கும்போது இவர் ஆண்டவர் பக்கம் என்ன செய்யலை? திரும்பலை. ஏன்னா இவருக்கு தெரியும், திரும்பினோம்னா அவர் நம்மளை திருப்பிடுவார்னு தெரியும். ஆண்டவர் பக்கம் திரும்பினா அவர் உடனே என்ன செஞ்சிருவார்? திருப்பிடுவார்னா வேற ஒன்றும் இல்லை, நேர் வழியில் திருப்பிடுவார். ரஹாங்கில் போயிட்டுருக்கிறவரை ரைட்டாக மாற்றிடுவார். ஆண்டவரை நோக்கி பார்க்கல. அதனால தான் என்ன செய்யலை? அவர் நித்திரை செய்கிறார். என்ன எதையுமே செய்யாமல் என்ன பண்ணுறாரு? எனக்கு நான் இருக்கிறார். எல்லாரும் சரக்குகளையெல்லாம் எடுத்து கப்பலில் போடுறாங்க, கடலில் போடுறாங்க. இழப்பு, நம்மளால் தான் இழப்பு, நம்மளால் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுமே அமைதியாக என்ன செய்கிறாரு? எந்திரிச்சு வந்து, ஆண்டவரே என்னால் தான் இது, அவர் சொல்லுவார், என்னால் தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்ததுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம்? 12வது வசனத்தில், அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது. அப்போ தெரியுது அவருக்கு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியுது. ஆனால் அதை சரி பண்ணணும்னு அவர் ஆவிக்குரிய ரீதியில் முயற்சி பண்ணவே இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? நம்முடைய வாழ்க்கையின் கொந்தளிப்புகள் அமரணும் அப்படின்னா காலையில் என்னை பாருன்றார். சரி, உடம்பு சரியில்லை, நான் டேப்லெட் போடுறேன், என்னால் காலையில் எந்திரிக்க முடியல, 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, 6 மணி, முடியாதவங்க 7 மணிக்கு எந்திரிச்சா கூட 1 மணி நேரத்தை முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். நம்ம கூட நிற்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கார். நமக்கு துன்பமே வராது, கஷ்டமே வராதுன்னு இல்லை, வந்தாலும் கூட யார் நிற்கிறா? பெரிய ஆள் நிற்கிறாரு. அவர் ஒரு நிமிஷத்தில் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார்? சரி பண்ணிடுவார். இப்போ அநேக காரியங்களை பார்த்தோம். முதலாவது தேவ சமூகத்தை விட்டு அவர் விலகினார்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன செஞ்சார்னு பார்த்தோம். ஆமாம், நித்திரை பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கப்புறம் பிறகு ஆண்டவர் மேலே பழி போட்டாருன்னு பார்த்தோம். ஆண்டவரே சொல்கிறாரு, நீர் என்னை சமுத்திரத்தின் நடு மையத்தில் தள்ளி விட்டீர் அப்படின்ட்டார். ஆண்டவராக தள்ளி விட்டார். ஏன் தள்ளி விட சொல்லி சொன்னது யார்? இவர் தானே. இவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஆண்டவரே நான் தான் என்ன பண்ணிட்டேன், தப்பாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி ஆண்டவரோட ஒப்புரவாயிருக்கலாம். மனசை என்ன பண்ணிக்கிட்டாரு? கடினப்படுத்திக்கிட்டாரு. நான் உளுந்து செத்தாலும் சாவணும் ஒழியா என்ன செய்ய மாட்டேன், போய் அவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நினிவேயின் மக்கள் அவ்வளோ கொடூரமானவர்கள். அசிரியர்களுடைய தலைநகரம். அசிரியானா சும்மா ஒரு நாடு கிடையாது, அது மிகப்பெரிய சாம்ராஜ்யம். முதலாவது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அவங்க தான். அவங்களோட வேலையே இஸ்ரவேலருக்கு எதிராக நிற்கிறது தான். அதனால தான் இவரால் அவங்க பிழைக்கிறத இவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்க முடியலை. நான் ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, இஸ்ரவேல் மக்கள்லாம் காப்பாற்றப்படணும்னா அவனுங்க அழியணும். இது நல்ல எண்ணம் தான், ஆனால் ஆண்டவர் விரும்புகிற எண்ணம் அல்ல. அநேக நேரத்தில் நமக்கு நல்லதாக தோணும், ஆனால் அவருக்கு அது கெட்டதாக தோணும். இதனால தான் பிரச்சனை. நமக்கும் அவருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம்
இது அவர் வந்து இது தப்புன்னு வர நம்ம சுற்றி கித்தி ஒரு 10 காரணத்தை கொண்டு வந்து இது சரின்னுவோம். கடைசியில் பழியை யார் மேலே போடுறது? நான் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், நான் அவரை தானே நம்பி இருக்கேன், நான் சர்ச்சுக்கு கரெக்டாக போனேனே, நான் பைபிள் கரெக்டாக படித்தேனே, எனக்கு ஏன் நடக்குது அப்படின்னா யோசித்து பார்ப்போம். அவனவன் தன் பார்வைக்கு, யோனா தன்னுடைய பார்வைக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை செஞ்சார். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னு யோனாவுக்கு 100% தெரிஞ்சிருந்துமே அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த பாதையை விட்டு விலகினதுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருத்தனைகளை அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாலை வேளையில் இதே வசனத்தை அடிப்படையாக கொண்டு அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க. அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் அப்படின்னு நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே 100க்கு 100 அப்படியே நான் அப்படி இருக்கவே மாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் நீ சொன்னில போப்பில், நீ இப்படி செஞ்சல, நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சொல்லிட்டா அடுத்த நேரம் தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சுட்டி காட்டுவார். நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நீ இப்படி சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? ஒப்புரவாயிட்டோம்னா எல்லா கொந்தளிப்புகளும் என்ன செஞ்சிடும்? அமர்ந்துடும். அல்லேலூயா. கொந்தளிப்புகள் அமர்றது யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா யோனாவுடைய கையில் இருந்துச்சு. ஆனால் யோனா என்ன பண்ணலை? விட்டு கொடுக்கவே இல்லை, அப்படியே நின்னார் ஸ்டபனா. ஏன் அப்படின்னா அவர் மைண்டில் ஒரு காரியத்தை செட் பண்ணிட்டாரு. நினிவே மக்கள் என்ன ஆகணும்? அவனுங்க அழிஞ்சாதான் இஸ்ரவேலுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு அவர் நினச்சதுனால அந்த நினப்பில் அவர் என்னவாயிட்டார்? உறுதி ஆயிட்டார். சரி, இந்த யோனா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. யோனாவுக்கு ஆண்டவர் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவரை தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. அவருடைய அப்பா பேர் முதல் அதிகாரத்தில் போட்டிருக்கு. என்ன பேர் போட்டிருக்கு? அமித்தாயின் குமாரன் ஆகிய யோனா. இந்த அமித்தாய் யார் அப்படின்னா 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தில் 23 25 வரைக்கும் எடுத்தவங்க மெதுவாக வாசிங்க. அல்லேலூயா. இப்போ வாசித்த வேத பகுதியில் யோவாசின் குமாரன் ஆகிய எரபெயாம் என்ற ஒரு ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். அவர் ராஜாவாக இருக்கிற காலத்தில் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாக இருந்தது யாரு? யோனா. இந்த யோனாவுடைய அப்பா யாருன்னா யோனாவுடைய அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி, யோனாவும் ஒரு தீர்க்கதரிசி. சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல. ஒரு 41 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுற ஒரு ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசி. அவ்வளவு துன்மார்க்கமான அந்த ராஜா கூட இந்த தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை கடைபிடிச்சு நிறைய தேசங்களை திரும்ப மீட்டு கொண்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவர் ஒரு தேசமே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. சமாரியாவில் 41 வருஷம் இவர் ஆட்சி செய்கிறாரு. அவர் ஆட்சி காலத்தில் ஏசாயா, இதுக்கு முன்னாடி அப்படி தீர்க்கதரிசியாக இருக்கிறவங்களாம் யாருன்னா ஏசாயா இருந்தார். யாருடைய காலத்தில் இருந்தார்? உசியா ராஜா. உசியா ராஜாவாக இருந்த பீரியடில் ஏசாயா எப்படி இருந்தார்? ஒரு இஸ்ரவேலில் ராஜாக்கள் ஆண்டு கொண்டு இருக்கும்போது அந்த ராஜாக்களுக்கு கீழே அந்த ராஜாக்களுடைய ஆட்சியில் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப செல்வாக்கு பெற்றவர்கள். ஆமாம், ஆஸ்தான தீர்க்கதரிசி. அவங்க அவ்வளோ ராஜாவுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்கும். நம்ம யோனா ஓடி போனார்னா என்னமோ கட்டின துணியோடு ஓடி போயிட்டார் அப்படின்லாம் இல்லை. யோனா அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் உள்ள ஆள். ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜா எல்லாத்தையும் யாரை தான் கேட்டு செய்வார்? இங்கிட்டு தான் கேட்டு செய்வார். ஆண்டவர் ஏன் நினிவேக்கு போக சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அநேக காரணங்கள் இருக்கும். ஏன் அந்த நாட்களில் யாருமே பாவம் செய்யலையா? மற்ற தீரு, சீதோனு, பாபிலோனு, எகிப்து, ஏன் அங்கெல்லாம் அனுப்ப வேண்டியதானே? எதற்காக நினிவேக்கு ஆண்டவர் அனுப்புகிறார்? அசீரியர்கள் தான் இஸ்ரவேலரை என்ன செய்கிறாங்க? போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட யோனா எவ்வளோ உபதேசித்தாலும் அவங்க என்ன செய்யலை? கேட்கலை. அதனால் ஆண்டவர் நேராக அசீரியாவுக்கே அனுப்பி
அங்கே போய் சொல்லு. அவன் கேட்டு கீழ்ப்படிஞ்ச உடனேயும் அவன் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன், அவனை தப்பு வைக்கிறேன்ல, அதை பார்த்தாச்சு இவங்க என்ன செய்யட்டும், திருந்தட்டும். அல்லேலூயா. இவருக்கு அதெல்லாம் இல்லை, நான் போக மாட்டேன். என்னமோ ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் மாதிரியோ கிடையாது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய இஸ்ரவேலில் ஒரு முக்கியஸ்தர் இந்த யோனா. ஆண்டவர் போன்னு சொல்லும்போது இவர் என்ன செய்யலை, போகலை. நினிவேக்கு போக சொல்கிறாரு. இவர் இருந்த இடம் எந்த இடமா, காத்தேப்பேர். காத்தேப்பேர் ஊரானாகிய அந்த காத்தேப்பேர்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா, நாசரேத்துலேருந்து கொஞ்சம் தூரம்தான், அங்கே தான் இருக்குது. அங்கே இருந்து நினிவேக்கு போகணுன்னா 500 மைல். ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு போக சொல்கிறாரு, 500 மைல் தூரத்தில் போய் என்னுடைய வார்த்தையை நீ சொல்லிட்டு வான்னா, இவர் போகிறாரு பாருங்க, 2500 மைல் தூரத்துக்கு போகிறார். அவர் போக சொல்கிறது இங்கிட்டு, இவர் போகிறது இங்கிட்டு. 500 மைலில் போக வேண்டியது, ஐயோ நான் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டேன்னு இங்கிட்டு போகிறாரு. தர்சீஸுக்கு போகும்போது அதனுடைய தூரம் எவ்வளோன்னா 2500 மைல் தூரத்துக்கு போகிறாரு. அப்போ இவருக்கு எவ்வளவு அலைச்சல் பாருங்கள். 5 மடங்கு இவர் என்ன பண்ணுறாரு, என்ன அழைச்சாலும் பரவாயில்ல, என்ன எனக்கு பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன். இதனால் எனக்கு அலைச்சல் வந்தாலும் பரவாயில்ல, இதனால் எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, இதனால் எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், என்னையே மாற்றிக்க மாட்டேன், என் சிந்தனையை மாற்றிக்க மாட்டேன், என் வாழ்க்கையோட முறையை என்ன செய்ய மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு அதில் எப்படி இருக்கிறாரு, ஸ்டடியாக இருக்கிறாரு. போகிறாரு 2500 மைல் தூரத்துக்கு. எவ்வளவு நாள் அவர் பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கப்பலில் 3 மாதம் பிரயாணம் பண்ணுறாரு. அல்லேலூயா, 3 மாதம். ஆனால் அவர் நினிவேக்கு போகணும்னு போயிருந்தா இந்த 90 நாள் அவர் பிரயாணம் அப்படியே 5ல் 1 குறைஞ்சிரும். 5ல் 1 குறைஞ்சா எத்தனை நாள் இருக்கும், ஒரு 20 நாள் இருக்குமா, 20 நாள் இல்லைன்னா 17 நாள் 18 நாள் 17 நாள் 18 நாளுக்குள்ளே போயிட்டு சொல்லிட்டு வர்றதை விட்டுட்டு எத்தனை மாதம் போயிட்டுருக்கிறாரு, 3 மாதம் போகிறாரு. இந்த 3 மாதமும் கொந்தளிப்பு. 3 மாதம் என்ன நடக்குது, கொந்தளிப்பு. 3 மாதத்தில் ஒரு நாள் கூட ஆண்டவர் பாதத்தில் அவர் உட்காந்துருக்க மாட்டார். உட்காரல, எப்படி உட்கார்றது, உட்காந்தா பேசிடுவார், உட்காந்தா பேசிடுவார். ஒவ்வொரு நாளும் காலையில் பொழுது விடிஞ்சிருக்கும், நைட்டு போயிருக்கும், மனசாட்சி குத்தி இருக்கும், ஐயோ நம்ம தப்பாக போயிட்டுருக்கோம், நம்ம தப்பாக போயிட்டுருக்கோம். தன்னைத்தானே சமாதானப்படுத்தியிருப்பார். ஒரு சத்தம் கேட்கும், யாருடைய சத்தம், கர்த்தரோட சத்தம் கேட்கும். நீ போகிறது தப்பான டைரெக்ஷனில் போயிட்டுருக்குற, நீ சரின்னு நினச்சி தான் நீ போகிற, ஆனால் அது என்ன இல்லை, அமைதியாக என்ன செய்கிறது, ஐயோ வேணாப்பா, ஐயோ வேணாப்பா, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். 3 மாதம் கொந்தளிப்பு. நாம் நினைக்கிறோம் ஒரே சின்ன ஒரு புஸ்தகம் தான் இது, 4 அதிகாரம் தான், அதனால் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வந்துடுது. ஆனால் எதுவுமே அடுத்தடுத்து நடக்கலை. காலையில் நம்ம பார்த்தோம் அந்த வசனத்திலே பார்த்திங்கன்னா, முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கு இடையில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அது எத்தனை நாள் கேப்புன்னு தெரில. 2வது வசனம் சொல்லுது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. இந்த 2க்கு இடையில முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, எங்கே போ, நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறாரு. அடுத்தது அப்பொழுது யோனான் இருக்குது. இந்த 2க்கும் இவர் என்னைக்கு இதை சொன்னார், இவர் என்னைக்கு இதை பேசினாருலாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் உடனே கொண்டே நடக்கலை. அப்படியே டக்கு 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 டக்குன்னு என்ன ஆண்டவர் என்ன இப்படி மளிகை கடையாக வச்சுருக்கிறார், போய் ஆண்டவரே எதிர்க்கா இல்லையா, அது அப்படின்னா அது கொடுங்க அப்படிலாம் பேசுகிறதுக்கு. தேவனுடைய வார்த்தை மிகவும் விலையேறப்பட்டது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இவர் பேசுகிறாரு. இவர் பேசுனதுக்கப்புறம் அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா, காத்தேப்பேரில் இருக்கும்போதே நான் என்ன செஞ்சேன், சொன்னேனே ஆண்டவரே அப்படிங்கிறாரு. என்ன சொன்னாரா, நான் இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீஸுக்கு ஓடி போனேன், இதனால தான் நான் ஓடி போனேன். தர்சீஸுக்கு நான் போனதுக்கு காரணம்
இதுதான் என்ன காரணம்னா, இவனுங்க வந்து மன்னிப்பு கேட்பானுங்க, நீங்கள் மன்னிச்சிடுவீங்க. இதனால தான் நான் என்ன செஞ்சேன், ஓடி போனேன். ஆண்டவரே, நீங்கள் வந்து தீங்குக்கு மனஸ்தாபப்படுறவர், நீங்கள் இரக்கம் உள்ளவர், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் நினிவேக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். அல்லேலூயா. போகிறார் இவர் தர்சீஸுக்கு. 2500 மைல் தூரத்தில் போகிறாரு. 3 மாதம் கொந்தளிப்பு. 3 மாதத்தில் ஒரு நாள் கூட இவர் ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னு யோசிக்கவே இல்லை. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, அந்த கப்பலில் உள்ள சரக்குகளெல்லாம் தூக்கி எங்கே போடுறாங்க, கடலில் தூக்கி போடும்போது அவங்களே வந்து கேட்குறாங்க, எப்பா என்ன தான் செய்கிறேன், என்னையை தூக்கி எங்கே போட்டுருங்க, கடலில் போட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும். நம்ம அப்படி தான் செய்வோம். நம்ம மாற்றிக்க வேண்டியதை மாற்றிக்க மாட்டோம். என்ன தெரியுமா சொல்லலாம், நான் செத்தா எல்லாம் சரியாக போயிடும். ஆண்டவரே என்ன செய்யுங்க, எடுத்துக்கங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். நான் போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு ஆண்டவர் போய் சேர்றதுக்காகவா நம்மளை கூப்பிட்டு வச்சுருக்கிறாரு? போய் சேர்றதுக்காகவா நம்மளை அழைச்சி நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்பரசத்தை புசிக்க வச்சு இவ்வளவு செய்கிறது போய் சேர்றதுக்காகவா? இவர் போய் சேர்றதுக்கு ரெடியாக இருந்தார், ஆனால் மாறுறதுக்கு ரெடியாக இல்லை. சேர்றதுக்கு ரெடியா, போய் சேர்றதுக்கு ரெடியாக இருந்தார், ஆனால் மாறுறதுக்கு அவர் என்னவா இல்லை. அல்லேலூயா. தன்னை அவர் என்ன செய்யலை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலை. இப்போ இப்படியே போகும்போது தான் அவரை தூக்கி எங்கே போட்டுறாங்க, கடலில் தூக்கி போடுறாங்க. இந்த தர்சீஸுக்கு போகிறாரு அப்படின்றப்ப இவர் தர்சீஸுக்கு எப்படி போகிறாருன்னா, தர்சீஸில் எங்கே இவர் கப்பலில் எங்கே இருக்கிறாராம் இவர்? ஆமாம், ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், அப்போ இவர் திரு 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 திருன்னு ஓடி போய் யோப்பாவில் நின்று, இப்போ எப்படி வேகமாக ஓடி போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று எந்த பஸ்ஸு போகுதுன்னு பார்த்து எதையோ ஒரு பஸ்ஸில் ஏறி அப்படிலாம் போகல. இங்கேயே முடிவு பண்ணிட்டார் எங்கே போகணுன்றத. இங்கேயே என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டார். ஏன் தெரியுமா, தர்சீஸுன்றது அதுவும் கர்த்தருக்கு ஆகாத மக்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கே போகணும்னு வீட்டிலே என்ன பண்ணிட்டார் அவர், முடிவு பண்ணி தர்சீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போகிறார். யோப்பாவில் தான் என்ன இருக்குது, தர்சீஸுக்கு போகிற கப்பல் இருக்குது அப்படின்னு யோப்பாவுக்கு. இந்த இவர் இருக்கிற அந்த காத்தே பேரில் இருந்து இந்த யோப்பாவுக்கு போய் கப்பல் ஏறுறதுக்கு மட்டும் அவர் கிட்டத்தட்ட 4-5 நாள் நடந்து போகணும். எத்தனை நாள்? 4-5 நாள் நடந்து போகணும் அந்த யோப்பா துறைமுகத்தை அவர் பிடிக்கிறதுக்குன்னு. பரவாயில்ல, ஒரு சிலர் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இதை பொறுத்துக்கிறேன், நான் இதை ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன். என்ன இவ்வளோ போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், பார்த்துக்கலாம், நான் கர்த்தர்கிட்ட வரமாட்டேன், பார்த்துக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன், இவங்களை பார்த்துக்கலாம், இவங்களை மன்னிச்சாதான் எனக்கு பரலோகம்னா அந்த பரலோகமே எனக்கு வேணாம் அப்படி சொல்கிற வார்த்தையெல்லாம் என் காதால் கேட்டிருக்கேன். அவங்களோட பேசினாதான் எனக்கு பரலோகம்னா அந்த பரலோகம் எனக்கு வேணாம். இப்படி இருந்தால் தான் பரலோகம்னா அந்த பரலோகம் எனக்கு வேணாம். அல்லேலூயா. அந்த மாதிரி இவர் எங்கே போகிறாரு, இந்த தர்சீஸில் இவர் போய் அந்த கப்பலில் அவர் எங்கே ஏறி உட்கார்றாரு பாருங்களேன். முதல் அதிகாரத்தில் 5வது வசனம். அப்பொழுது கப்பல்காரர் அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து அல்லேலூயா. பிரச்சனை வந்த உடனேயும் எல்லாரும் ரட்சிக்கப்படாதவங்க கூட என்ன செய்கிறான், ஒரு பிரச்சனை வந்தால் சாமி விட்ட வழி அப்படின்றான். ஆனால் நீ பிரச்சனை வந்தோடனே எங்கே போகிற, நேரா கீழ்த்தட்டில் இறங்கி போய் நித்திரை செய்தார். கீழ்த்தட்டில் யார் இறங்கி போவா தெரியுமா, கீழ்த்தட்டில் யார் தெரியுமா பிரயாணம் பண்ணுவாங்க, ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க தான் கப்பலில் கீழ்த்தட்டில். இப்போ எப்படி ஒரு ட்ரெயின்னா ஏசி ஃபஸ்ட் ஏசின்றாங்க பார்த்தீங்களா, ட்ரெயினில் ஃபஸ்ட் ஏசி, அப்புறம் ஃப்ளைட்டில் என்ன சொல்லுவாங்க அது, ஆமாம் பிஸ்னஸ் கிளாஸா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கப்பலில் கீழ்த்தட்டு. ஏன்னா இவர் யார், இவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்டேட்டஸில் உள்ளவர், இவர் ரொம்ப வசதி உள்ளவர், இவர்கிட்ட காசு இருக்குது, எல்லாம் இருக்குது.
நான் எனக்கு வசதி இருக்குது, நான் எங்கே போயிடுறேன், நேராக கீழே போயிடுறேன், எனக்கு இது பாதிக்காது. அவனுக்கெல்லாம் பாதிக்குது, அவன்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்றான். எனக்கு காசு இருக்குது, என் காசை வச்சு நான் என்ன பண்ணிக்குவேன், இந்த கொந்தளிப்பு என்னை தாக்காத அளவுக்கு நான் இருந்துக்குவேன். அநேகரோட எண்ணம் அப்படி இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க அநேகரோட எண்ணம் அப்படி இருக்கும். காசு இருக்குது, பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையா, காசு அடித்து விடலாம். ஒரு கோர்ட்டு பிரச்சனையா, காசை கொடுத்துக்கலாம். யாருக்கு காசு கொடுக்கலாம்? வக்கீலுக்கு காசு கொடுக்கலாம், ஜட்ஜுக்கு காசு கொடுக்கலாம், போலீஸுக்கு காசு கொடுக்கலாம். உடம்பு சரியில்லையா, எத்தனை கோடி செலவு பண்ணாலும் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கே வரமாட்டேன், மேலே ஏறி வரமாட்டேன். அந்த பாதிப்பு என்ன தொடாதபடி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என்ன சேஃப்டி பண்ணிக்கிட்டேன். அல்லேலூயா. 1000 வழி நமக்கு தெரியும் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு வழி கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு தெரியலை. கப்பலின் கீழ்த்தட்டில் எல்லாராலையும் பயணம் பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா ஒன்று ராஜாக்கள், இல்லைன்னா அந்த ராஜாக்களுக்கு பானபாத்திரக்காரன் அப்படிலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அந்த மாதிரி மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த கீழ்த்தட்டில் அவங்களுக்கு கிடைக்கும். இவருக்கு காசு இருக்குது, அதிகாரம் இருக்குது, இவர் தன்னோட அந்தஸ்தை மேலே இருந்தால் தானே பயம். எப்பயுமே பாய்மர கப்பல் மேலே தான் குலுங்கும், கீழே எப்படி இருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கப்பல்லாம் அப்படி இல்லை. பிரச்சனை வந்தால் கீழே தான் இருக்கும். கீழே தான் என்ன செய்யும், பிரச்சனை தெரியும். மேலே எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த நாட்களில் அவங்க தண்டு வலிச்சுட்டு போகிற அந்த பாய்மர கப்பல் மேலே தான் என்ன செய்யும், ஆட்டம் காணும், கீழே அமைதியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவாகி அமைதியை வரவழைக்கணுன்ற எண்ணம் இல்லை. நான் என்னோட வசதியை பயன்படுத்தி என்னுடைய சூழ்நிலைகளை என்னோட காரியத்தை பயன்படுத்தி நான் எனக்கு என்ன பண்ணிக்குவேன், சேஃப்டி பண்ணிக்குவேன். ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விடவே இல்லை. அந்த 3 மாதம் பிரயாணம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்துச்சு, கர்த்தருக்கு எதிராக இருந்துச்சு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்துச்சு. செத்தாலும் சாவரன்னு எங்கே போய் போட்டாங்க அவரை. ஆனால் ஆண்டவர் எப்படியோ போய் தொலைன்னு விடலை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யலை, ஏன் இந்த யோனாவை வச்சு தான் சொல்லி ஆகணுமா, வேறு யாருமே இல்லையா? எப்பயுமே பைபிள் படிக்கும்போது யோனாவையும் நாகுமையும் ஒன்றா படிங்க. யோனாவை படித்தோடனே அடுத்து எதை படிக்கணும், நாகுமை படிங்க. ஏன்னா யோனாவும் நினிவேக்கு எதிரான தீர்க்க தரிசன புஸ்தகம், நாகுமும் நினிவேக்கு எதிரான தீர்க்க தரிசன புஸ்தகம். யோனா நினிவே அழிய போகுதுன்னு சொன்ன புஸ்தகம், நினிவே மக்கள் மனம் திரும்பின புஸ்தகம். அதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து இந்த மக்களுடைய அக்கிரமம் முன்னாடியை விட இப்போ எப்படி ஆயிடுச்சு, பயங்கரமாக ஆனவுடனே நாகும் சொல்கிறாரு திரும்ப நினிவே என்ன பண்ண போகுது, அழியப்போ. இந்த வசனத்தை வாசிக்கலாம். நாகும் 1:8. நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் அப்படின்னு யார் சொல்றா? நாகும் சொல்றாரு. யோனாவுக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் நாகும் சொல்றது. அதே இதில் 3:15, நாகும் 3:15, அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும். நினிவே எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா பாதி தீயிலையும் பாதி வெள்ளத்திலையும் அழிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நினிவே எப்படி எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, நினிவேக்குள்ளே போய் பார்த்தோம்னா பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய சொகுசு வீடுகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பாதி மட்டும் எப்படி இருக்கும், நெருப்பில் கருகி இருக்கும், பாதி அப்படியே இருக்கும். ஏன்னா பாதி நெருப்பு எரிஞ்சு கருகிட்டே இருக்கும்போது நெருப்புக்கு தப்பிக்கிறதுக்கு ஜனங்க ஓடி ஒளியும் போது தண்ணி என்ன பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. சர்வ சங்காரம் பண்ணார் ஆண்டவர் நினிவே. அல்லேலூயா. ஆண்டவர் அழிக்கணும்னு நினச்சாரு, ஆனாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நினிவேக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த மக்கள் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோனா 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து அப்படியே அவருக்கு மனசு எப்படி ஆயிடுச்சான், ரொம்ப கஷ்டமாயிருச்சான். இன்னும் 40 நாளில் உங்களை என்ன பண்ண போகிறேன், காலி பண்ண போகிறேன்னு சொன்னவர். அவர் இந்த ஜனங்கள்லாம் அவரை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிட்றாங்களாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பொல்லாத வழிகளில் இருந்தது உண்மைதான், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்ன உன்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதை செய்யாதிருந்தார். 4வது அதிகாரம் 1 வசனம்.
யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு. எதுக்கு கோபம் வருது பாருங்க. ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் கோபம் வர வேண்டியதுதான். தப்பு செஞ்சவன் ஒருத்தவன் நல்லா திருந்திட்டான், ஆனால் இவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. அநேக விசுவாச மக்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பாவ வழியில் போய் தவறு செஞ்சு மறுபடியும் திருந்தி வந்தால் கூட அவங்கள பார்க்குற கண் எப்படி தான் பார்ப்பாங்க? இவங்க பாவின்னு தான் பார்ப்பாங்க. இவங்க திரும்ப என்ன செய்வாங்க? இப்படி தான் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு தானாக என்ன செஞ்சுக்குவாங்க? ஒரு இது வச்சு. அப்போ இவர் சொல்கிறாரு, கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. பார்த்துக்கங்க, கோபத்தில் ஒரு ஜெபம். ஆத்ம பாரமான ஜெபம் இல்லை இது, கோபமான ஜெபம். என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆமாம் ஆண்டவரே, நான் அப்பயே சொன்னேன். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நான் அப்பயே சொன்னேன்ல, நீங்கள் இரக்கம் உள்ளவர், நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதனால தான் நான் தர்சீசுக்கு ஓடு போனேன். ஆனால் என்ன விடாமல் என்ன பண்ணிட்டீங்க? அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்து சொல்ல வச்சிங்க, சொன்னேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. உடனே கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? எரிச்சல், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த எரிச்சல் கடைசியில் நம்மளை என்ன செய்ய வச்சிரும்? பொல்லாப்பு செய்ய வச்சிரும். நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ. வசனம்லாம் எழுதி எழுதி செவுத்தில் போடுறோம்ல, அப்படி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எரிச்சல் வரும்? வருமா வராதா? நீங்களாம் உட்காந்துருக்க பார்த்தாலும் உங்களுக்குலாம் வரவே வராதுன்னு தோணுது. பயங்கர எரிச்சல் வரும். எதுக்கு எரிச்சல் வரும்? இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க, அப்படி பண்ணுறவங்க, இப்படி பண்ணுறவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கும் போது கோபம் வரும். என்னத்துக்கு இவங்களெல்லாம் இது பண்ணுறாங்க, என்னத்துக்கு இவங்களெல்லாம் இது பண்ணுறாங்க, என்னத்துக்கு அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க? எரிச்சலாக இருப்பது நல்லதோ. எரிச்சல் வரவே கூடாது. எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த எரிச்சல் நம்ம என்ன செய்ய வச்சிரும்? பொல்லாப்பு செய்ய வச்சிரும். எரிச்சலாக இருப்பது நல்லதோ. அவர் பதில் சொல்லுவார் பாருங்க, மரண பரியந்தம் நான் எரிச்சலாக இருக்கிறது நல்லது. ஆண்டவர் கேட்பார், எரிச்சலாக இருக்காத, நான் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன், செத்தாலும் அப்படி தான் இருப்பேன், எரிச்சலாக தான் இருப்பேன். நான் கண்ணால் பார்த்த ஒரு காட்சி, நான் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் ஆஸ்பத்திரியில். நாங்கள் போயிருந்தோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. அவருடைய கடைசி நேரம். அப்போ போயிருந்தப்ப ரொம்ப முடியாமல் தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜீவன் போகவும் இல்லை, அதே சமயம் அவர் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ அவர்கிட்ட குனிஞ்சு அவர்கிட்ட பாவ அறிக்கை பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்லி ப்ரேயர் பண்ணப்போ அவரை சுற்றி ஒரு இருள் மூடி இருக்கிறத ஆண்டவர் காமிச்சார். குட்டி 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 பூச்சி, இந்த இந்த பறக்கும்ல, இந்த பாச்சா, இந்த வெட்டில் பூச்சி, அந்த மாதிரி வண்டு, அந்த மாதிரி அவர் அப்படியே மூடி இருக்கிறதா ஆண்டவர் காமிச்சார். நெசமாகவே அவரை எதுவும் மூடலை. அவர் இருந்தது ரொம்ப பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், தனியார் ஆஸ்பத்திரி. ஃபுல்லாக அவரை அது மூடி இருக்கிறத ஆண்டவர் காட்டுறாரு. அப்படியே அப்போ காமிச்சு சொல்கிறாரு, இவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது? எரிச்சல் இருக்குது. இதோடு நான் எப்படி இவரை கூட்டிகிட்டு போவேன்? எரிச்சலோட சபைக்குள்ளே வந்துடலாம், எரிச்சலோட ஃபாரின் போகலாம், எரிச்சலோட என்ன வேணாலும் செய்யலாம், எரிச்சலோட முதலமைச்சரை போய் பார்க்கலாம், எரிச்சலோட பிரதமரை போய் பார்க்கலாம், எரிச்சலோட பாஸ்டர் கூட உட்காந்து சாப்பிடலாம், எரிச்சலோட ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் எரிச்சலோட பரலோகம் போகவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவருக்கு எரிச்சலும் விரோதமும் பகையும் இருக்குது. அப்படின்றப்ப அவங்க மனைவிட்ட கேட்டோம், இவருக்கு யார் மேலேயாவது ரொம்ப ஒரு வெறுப்பும் பகையும் இருக்கா அப்படின்னப்ப அவங்க மனைவி சொன்னாங்க, அவருடைய தங்கச்சி வீட்டுக்கார் மேலே எப்படி இருக்குது? அவர் ஏமாற்றிட்டாரு இவரை, அதனால் இவர் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கவே முடியாது. நான் செத்தா கூட அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு எங்களை சொல்லி வச்சுருக்காரு. அல்லேலூயா. அப்படி சொல்லவும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், அப்போ நம்ம ப்ரேயர் கடைசி செவ்வாய்க்கிழமை ப்ரேயரை முடிச்சுட்டு போயிருக்கோம். அவர்கிட்ட 1 மணி நேரம் போயிட்டு போகிறாரு. அவரை விட்டுருங்க, அவரை மன்னிச்சிருங்க போகிறாரு. அவர் மேலே கோவப்பட்டு நீங்கள் என்ன ஆயிராதீங்க, ஆண்டவருக்கு விரோதமாக ஆயிராதீங்கன்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அவரை மன்னிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவரை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அழுது அப்படியே கண்ணீர். அவருக்கு அந்த கண்ணீரோட காரணம் என்னன்னா,
அவர் மேலே அவர் செஞ்ச அந்த காரியத்தினால அவருடைய இருதயம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவில் அவரை ஏமாற்றி அவரை துக்கப்படுத்திட்டார். அதனால் என்ன செய்கிறாரு? அழுகிறாரு. அதை நினச்சி அழுது ஆண்டவர்கிட்ட அந்த எரிச்சல் நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட பேசலை, ஆனால் ஆண்டவர்கிட்ட என்னவாயிட்டார்? ஒப்புரவாயிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. ஒரு சேர் வந்து இறங்குது, திரும்பி ஏறுது, இறங்குது, திரும்பி ஏறுது. இப்படி சேர் வந்துட்டு போகுது. அப்போ அவங்க மனைவிட்ட சொல்கிற, இப்படி சேர் வந்துட்டு போகுது. அப்போ தான் இந்த காரியத்தை கேட்டோம், யார் மேலே தான் எரிச்சலாக இருக்கான்னு. இந்த ஜபத்தை அவர் பண்ணி முடித்தோன்னையும் சேர் வருது. இவர் எந்திரிச்சு போய் சேரில் உட்காந்து போயிட்டார். அல்லேலூயா. என் கண்ணால் ஒரு ஆத்துமா பரலோகம் போகிறத கண் கூட பார்க்க வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், மிகப்பெரிய பாக்கியம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது சின்ன சின்ன எரிச்சல்கள், நமக்கு பிடிக்காதவங்களுக்கு சபையில் முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு எரிச்சல் வரும். வசனம் சொல்லுது, ரூபனின் பிரிவினைகளால் வந்த மனோ விசாரங்கள் மிகுதி. 2 பேர் பிடிக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 பேர், ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள் பாப்பா. 2 பேர், எஸ்தர், இன்னொரு பேர் என்ன பேர்? தெபோரா. ஆமாம், 2 பேருமே நம்ம சர்ச்சில் இல்லை, அதனால் தாராளமாக சொல்லலாம். எஸ்தருக்கும் தெபோராவுக்கும் என்ன செய்யாது? பிடிச்சிக்காது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் சேர்ந்தாப்பில் ஒரு 4 நாளைக்கு எஸ்தரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டோம்னா இந்த தெபோராவுக்கு எரிச்சல் வரும். யார் மேலே எரிச்சல் வரும்? பாஸ்டர் மேலே எரிச்சல் வரும். அவ்வளோதான் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அவன் நிறையா கொடுத்துருப்பா போல, நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை, அதனால் நம்மளை பாஸ்டரு மதிக்கலை. இந்த எரிச்சல் இது என்ன செய்யும் அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் கேட்குறாரு, எரிச்சலாக இருப்பது நல்லதோ? அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறான், செஞ்சுட்டு போகிறான். அவனுக்கு எது சரின்னு போடுதோ அதை அவன் செய்கிறான். நீ அதை பற்றி என்ன செய்யாத. இன்றைக்கி காலையில் சுயாதீனத்தை குறித்து பார்த்தோம். மற்றவர்கள் சுயாதீனத்தில் நம்ம தலையிடவே கூடாது. ஆண்டவரே தலையிட மாட்டார். அவர் ரொம்ப ஜென்டில்மேன். அவர் தலையிட மாட்டார். பிடிச்சி மல்லு கட்டி ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிடும்போது ஏன் ஆண்டவர் பிடிச்சி கையை பிடிச்சி வளைச்சி சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல? ஏன் சொல்லலை ஆண்டவர்? முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டாரு. சாப்பிடணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது யார் வேலை? அவங்க வேலை. அதே மாரி சாப்பிட்டாங்கன்னா போய் என்ன செஞ்சிட்டு இருக்க மாட்டார்? போய் அவங்கள போய் பார்க்காத, இவங்கள போய் பார்க்காத, இவங்கள்ட்ட போய் பேசாத, அவங்கள்ட்ட போய் பேசாத, இதை செய்யாத, இதை பார்க்காத, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கியா, ஃபோனில் அசுத்தமான காரியத்தை பார்க்குற, ஃபோனை பட்டாருன்னு வெடிக்க வச்சு, அப்படிலாம் செய்ய மாட்டார் ஆண்டவர். அப்படி செஞ்சால் யாருமே அசுத்தமான ஃபோனில் பார்க்க மாட்டாங்களா இல்லையா? ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு அருவருப்பான காரியத்தை பார்க்க பட்டாருன்னு ஃபோன் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாளை முன்னே பார்ப்பானா? சாகிற வரைக்கும் பார்ப்பானா? பார்க்க மாட்டாங்க. ஏன் அதை ஆண்டவர் செய்ய மாட்டாரு? எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு? திருடுறாங்கல்ல, திருடுறதை காமிச்சு கொடுக்க வேண்டியது தானே ஆண்டவர். இப்போ மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஏன் அதை வெட்ட வெளிச்சமாக காமிச்சு விடு. காமிச்சு விட்டா திருந்திடுவான்ல, செய்ய மாட்டான்ல. இல்லை தப்பு பண்ணும் போதே பட்டாருன்னு ஒரு அடி கையை பிடிச்சி விட, காலை பிடிச்சி விட, இதெல்லாம் செய்ய வேண்டியதானாங்க ஆண்டவர். ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அவர் மனிதனுக்குள் சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற அறிவு அவங்களுக்குள்ள இருக்கு. அதையும் மீறி செய்யும்போது ஆண்டவர் விட்டுருவார். விட்டுட்டு போயிட மாட்டார். போ எப்படியோ போகணும்லாம் விட்டுட்டு போயிட மாட்டார். விட்டுருவார். விட்டுட்டு அப்படியே என்ன செய்வார்? நூல் யார் கையில் இருக்குது? விட்டுருவார். போ போ போ, எப்போ வருவா, வா வா, காத்திருப்பார். இன்றைக்கி காலையில் திருவிருந்தில் ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காத்திருக்காரு. எப்போ? கனித்தருவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப தூரம் போய் அங்கிட்டு இங்கிட்டு விழுந்து அடிபட்டு ஐயோ அம்மா ஆண்டவரேன்னு கத்தும்போது ஓடி போய் தீட்டு வந்துடுவார். தீட்டு வந்து இனிமேல் போகாத, இனிமேல் செய்யாத, இப்படி தான் அவர் செய்வாரோ ஒழிய சுயாதீனத்திற்கு எதிராய் கர்த்தர் செயல்பட மாட்டார். வசனத்தை சொல்லிடுவார். ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்றத என்ன செஞ்சிருவார்? சொல்லிடுவார். தூக்கத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி ஒரு கனவை கொடுத்து காலையில் எடுக்க வைக்க மாட்டார். அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா அடுத்த வாரம் திருவிருந்து எடுக்காமல் யாராவது இங்கே இருப்பாங்களா? எல்லாருமே ஒரே நாளில் வந்து டப்புன்னு முங்கி எந்திரிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒருத்தவங்களை வந்து
அவர் வந்து அந்த சுயாதீனத்தை வந்து தள்ளி விட்டுட்டு நம்மளை வந்து அடிமையாக்கணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். நாமளாக விரும்பி அவர் பக்கத்தில் வரணும்னு ஆசைப்படுவார். நாமளாக விரும்பி என்ன செய்யணும்? ஆண்டவர் பக்கத்தில் வரணும்னு விரும்புவார். இப்போ ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைய கூப்பிட்டு 4 பேர் பஞ்சாயத்து வச்சு உங்கள் அம்மாவுக்கு மாதம் 1000 ரூபா கொடு அப்படின்னா அந்த பிள்ளை 1000 ரூபா கொடுக்குது. அந்த 1000 ரூபா வாங்குறல அந்த அம்மா பார்க்க சந்தோஷம் இருக்குன்றீங்களா? நீ சொல்லி ஆனால் யாருமே சொல்லாமல் அது சும்மா 1 கிலோ பழம் வாங்கிட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் பிள்ளை வாங்கி கொடுத்தது. ஏன் பிள்ளை ஒருத்தர் சொல்லுவார், நான் எவ்வளவோ செய்கிறாங்க இவளுக்கு, எவ்வளவோ செய்கிறாங்க, அது புல்லை வாங்கிட்டு வந்துச்சு நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குது, ஏன் புல்லை வாங்கி கொடுத்தது. இப்போ நான் வாங்கி தரல எத்தனை வருஷமா அப்படிங்கிறார். தானாக செய்யும்போது தான் அது எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் சுயாதீனத்தை என்ன செய்ய மாட்டார்? தொடமாட்டார். உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள். ஆண்டவர் எனக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு, அதனால் நான் என்ன வேணாலும் செய்வேன்ட்டு நீ கெட்ட வேலை செஞ்சிடாதன்றார். நீ என்னவா இருக்கணும்? அடிமையாக வாழ்கிறதுக்காக ஆசைப்படு. ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்கிறது ராஜ வாழ்க்கை. அது ஆண்டவர் நம்மளை அடிமையாக்க மாட்டார், ராஜ வாழ்க்கை. அது அடிமையாக வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நமக்குள்ளே இருக்கிற அதிகாரம் எவ்வளவு இருக்குன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வேலையில் ஆண்டவர் நம்மோடு சொல்கிறது எரிச்சலாக இருக்கிறது. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், நமக்குள்ளே என்ன எரிச்சல் இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். உடனே நம்மலாம் அப்படியே இப்போ நம்ம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடிக்கிட்டு இருக்கார். இப்போ நம்ம மறுபடியும் நான் இப்போ அதே தான் சொல்கிறேன், சுயாதீனத்தை அவர் டச் பண்ண மாட்டார். அப்படியே ஆவியானவர் நமக்குள்ளே கையை விட்டு எரிச்சல் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே இந்த ஜபம் முடித்தோன்னுமே நம்ம அப்படியே ஆவியானவர் மாதிரி நம்ம மாறிட மாட்டோம். உள்ளதுன்னு சொல்லணும், யதார்த்தமாக அப்படியே எப்படி சொல்கிறது, ஆகாயத்தை அடிக்கிற மாதிரி சிலம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் பேசிட்டார், நம்ம ஜெபிச்சிட்டோம், எரிச்சல்லாம் போயிடுச்சு, நான் அப்படியே இயேசு மாதிரி மாறிட்டேன். அப்படி இல்லை, ஆண்டவர் பேசிட்டார், நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம சுயாதீனத்தை கர்த்தர் பக்கமாக திருப்பி இந்த எரிச்சல் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவார். அல்லேலூயா. ஒரே நிமிஷத்தில் என்ன செஞ்சிடாது அது, ஒரே நிமிஷத்தில் நடந்துட்டா அப்புறம் அவருக்கு பேர் ஆண்டவர் இல்லை, அவருக்கு பேர் என்னன்னு அர்த்தம்? அப்போ அவர் வந்து ஒரு இவர் மாதிரி, அப்போ சர்வாதிகாரி மாதிரி. ஆமாம், உனக்குள்ளே இருந்து எரிச்சல் எடுக்கிறேன், உனக்குள்ளே இருந்து பொறாமை எடுக்கிறேன், உனக்குள்ளே இருந்து அசுத்தத்தை எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டா அப்புறம் நம்ம ஏன் பைபிள் படிக்கணும்? அவர் சுயாதீனத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால முழுக்க அவர் பக்கம் நம்ம இருதயத்தை சாய்ச்சிட்டு, எப்போ எரிச்சலாக வருது, கோவமாக வருது, இவங்களை நினைக்கும் போதே கோவம் வருது, இவங்களை பற்றி யாராவது பேசினாலே எனக்கு கேட்க கூட பிடிக்கல, இப்படி தாராளமாக பேசி பாருங்களேன். அவர்கிட்ட ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பேச்சு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? மனுஷர்கிட்ட சொல்லலாம். அதை விட இன்னும் ஒரு பாயிண்ட் கூட யார்கிட்ட சொல்லலாம்? கர்த்தர்கிட்ட சொல்லலாம். மனுஷர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்போ வீட்டுக்காரர் மேலே கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் மேலே எரிச்சலாக இருக்குன்னா அவர்கிட்ட போய் உன் மேலே எனக்கு எரிச்சலாக இருக்குது உள்ளதுன்னு சொல்கிறாங்கன்னா சண்டை தான் வரும் வீட்டுக்குள்ளே. அங்கே சொல்லக்கூடாது, எங்கே சொல்லணுமோ அங்கே தான் சொல்லணும். கர்த்தர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னன்னே தெரியல ஆண்டவரே, அவர் மூச்சை பார்க்கவே எனக்கு எப்படி இருக்குது கோபம். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு, நமக்கு இந்த அடிக்கடி இந்த மறதி ஒன்று வந்துடும். அவர் பேர் நல்ல பேர், இப்போ இறந்து போயிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 83 வயசா 84 வயசுலேயே செத்து போனார் அவர். அவர் மறிக்கிறதுக்கு அந்த கடைசி நேரம் வந்துச்சான். அப்போ மனைவிட்ட கேட்டாராம், என்னைக்காவது உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேனா, எனக்காவது உன் மனசை சங்கடப்படுத்தியிருக்கேனான்னப்போ அது சொன்னிச்சான், 3 தடவை உன்னை கொல்லணுன்ற நான் முடிவுக்கே வந்துட்டேன். எத்தனை தடவை? 3 வாட்டி உன்னை கொலையே பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டேன், ஆண்டவரோட பிள்ளை நான், உன்னைய கொண்டுட்டு நான் நரகத்துக்கு போகக்கூடாது. அடப்பாவி, என்னையா கொல்லணும்னு நினச்சேன் ஏன்னு ஒன்னே அப்போ சொன்னிச்சான், எத்தனையோ நேரத்தில் என் மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ காரியத்தை உன்ட்ட சொல்லணும்னு நான் நினைப்பேன். பிள்ளைங்களை பற்றி, குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி பேசணும்னு நினைப்பேன். என்கிட்ட பேச மாட்டீங்க,
நான் ஒரு 2 வார்த்தை பேசுகிறக்குள்ளே யாராவது ஒரு பிரதர் யாராவது ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட மணிக்கணக்காக பேசுவீங்க. அவங்க பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தீர்வு சொல்லுவீங்க. என்கிட்ட ஏன் பிரச்சனை என்ன செய்ய மாட்டீங்க, காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்கி போட்டுக்கன்ட்டு போயிடுவீங்க. எந்த விஷயத்தில் நீ எனக்கு அப்படி சொல்லவும் அவர் இருதயம் உடைக்கப்பட்டுருச்சான். அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே, என் மனைவியை எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருந்தேன், ஆனால் யாருக்கு இல்லை, என் மனைவி என் மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்கிற அளவுக்கு நான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டேன்னு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு மன்னிச்சு மனைவிக்கிட்டே ஒப்புரவாகி கர்த்தர்கிட்டே ஒப்புரவானாராம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரே எனக்குள்ளே இருக்க அவர்கிட்ட ஓப்பனாக அதை சொன்னால் தான் அது நமக்கு நடக்கும். ஆண்டவரே என்னுடைய எரிச்சல் என்ன செய்யணும், விலகணும் ஆண்டவரே. இந்த யோனா 2 தடவை சொல்கிறாரு செத்து போகணும்னு. 2 தடவை, ஒரு தடவை சொல்கிறாரு நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரு. நான் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் 2 தடவை சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். எது நல்லதுன்னு யாருக்கு தெரியும்? இவரே ஒரு முடிவு பண்ணிட்டார், நான் செத்தாதான் நல்லது அப்படின்னு. 2 தடவை காரணம் என்ன தெரியுமா? ஒரு தடவை நினிவே மக்கள் சாகலைங்கிறதுக்காக இவருக்கு கோவம் சாகணுன்ட்டார். இன்னொரு தடவை இவருக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்த அந்த ஆமணக்கு சரி என்னவாயிடுச்சு, அது போயிடுச்சு. ஒரு தடவை என்ன நினைக்கிறாரு, எனக்கு எதிராக இருக்கிறவனுக்கு நல்லது நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் நான் சாகணும். இன்னொரு தடவை என்ன நினைக்கிறாரு, எனக்கு என்ன நடக்கக்கூடாது, என்னுடைய காரியம் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது, ஏதாவது ஒரு பாதிப்புனா நான் செத்து போகணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும். எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. நம்ம பரிதபிக்கிறதெல்லாம் அப்படித்தான். நீ பிரயாசப்படலை, என்ன செய்யலை, நீ வளர்க்க. நம்ம என்ன நம்ம கொண்டு வந்தோம், எதை நம்ம கொண்டு வந்தோம், எதை நம்ம வளர்த்தோம், எதை நம்ம பிரயாசப்பட்டோம், ஒரு ராத்திரியிலே தோன்றி ஒரு ராத்திரியில் போயிடுச்சு. இதுக்காகவா நீ சாகணும்னு சொல்கிற? ஒரு உலகத்தார் இயேசுவே இல்லாதவங்க எவ்வளவு சவால் வந்தாலும் இதை தாண்டி போவோம்னு நினைக்கிறாங்க. இயேசுவை ஆராதித்து இயேசுவை பலனாக வச்சுருக்கிறவங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னு ஐயோ என் உயிரை எடுத்துக்கோங்க. உயிர் என்ன அவ்வளோ சாதாரணமாக? அதுக்காகவே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. முதல்ல நான் செத்துட்டா நல்லா இருக்குன்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இந்த யோனா தான் சொன்னார், நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நலமாக இருக்கும். இப்போ சொல்கிறாரு, நீ பிரயாசப்பட்டியா, நீ வளர்த்தியா, நீ என்ன கொண்டு வந்த, நீ என்னத்தை கொண்டு வந்த, அது இழந்து போச்சுன்னு நீ கவலைப்படுறதுக்கு இல்லை. என் உடம்பு சரியில்லை, என் ஹார்ட்டு சரியில்லை, இந்த ஹார்ட்டை நீ கொண்டு வந்தியா, நீ படைச்சியா, இல்லை நீ செஞ்சியா? உருவாக்குனவர் யார்? அவர். அதை சரி பண்ண வேண்டிய வல்லமை யாருக்கு இருக்குது? அவருக்கு இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பு யாரோடது? ஹார்ட்டு தான் கவலை பண்ணணும். ஐயோ நம்ம சரியாக துடிக்கலையே அப்படின்னு அது தன்னையே என்ன செய்யணும், சரி பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஒரு தலைவலின்னா செத்து போயிடணும். இந்த தலைவலி இதுலேருந்து எனக்கு என்னைக்கு தான் விடுதலை, போய் பிள்ளைங்க மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னா இதை பெற்றதுக்கு நான் சாவலாம், இந்த பொண்ணை கட்டினதுக்கு நான் சாவலாம், இந்த பையனை கட்டினதுக்கு நான் சாகலாம். சாகிறதுக்காக கல்யாணம் பண்ணோம், இல்லை சாகிறதுக்காக குழந்தை பெற்றோம், இல்லை சாகிறதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். நம்மளை பிழைக்க வைக்கிறவர் ஆண்டவர், நம்மளை வாழ வைக்கிறவர் ஆண்டவர். இன்றைக்கி இருக்கிற மாதிரியே என்றைக்குமே இருக்க மாட்டோம். நிச்சயமாக சூழ்நிலை என்ன செய்யும், மாறும். பைபிளில் வாசித்திருக்கிறோம்ல, எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட என்னவா மாறினாங்க. சாரி பார்த்து விதவையை எடுத்துக்கோங்க, எந்த நம்பிக்கையும் இல்லை அவங்களுக்கு, செத்து பொண்ணுன்னு இருந்தாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கலையா? அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி கடனுக்காக 2 பிள்ளைங்களையும் கொண்டு போகணுன்னு பார்த்தாங்க. ஆண்டவர் அந்த கடனை அடைச்சி அந்த பிள்ளைங்களெல்லாம் வாழ வைக்கலையா? ஆண்டவர் என்ன செய்ய அவரால் முடியாது. நாம தான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுல என்னவாயிடுறோம், வீக்காயிடுறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு சொல்லக்கூடிய காரியம், தன் பார்வைக்கு சரியானபடி நீ என்ன செய்யாத. 2வது எரிச்சலாக இருக்காத. என்ன இருக்காத?
எரிச்சலாக இருக்காது. எரிச்சல் வரும்போது ஒரு இடத்துல ஆண்டவர் ஜனங்க மேலே ரொம்ப கோவப்படுவார். கோவப்பட்டு ஏண்டா இதுங்களை படைச்சோன்ற மாதிரி அப்போ சொல்லுவார், அவன் இருக்க போகிறது 120 வருஷம் தான் போ அப்படின்னு விட்டுருவார். அப்படின்னு என்ன செஞ்சிருவார்? விட்டுருவார். அவன் இருக்க போகிறப்போ என்ன பண்ணுறது, இன்னும் 120 வருஷம் இவங்கிட்ட போய் நம்ம இவனை அடித்து தண்டித்து கண்டித்து மனுஷனோட என்ன செய்ய முடியாது, போராடாது அப்படின்றார். அதே மாதிரி நம்மளும் யார் மேலேயாவது எரிச்சலாக இருந்தால் அவங்கள பார்த்து என்ன காலையில் தோன்றி மாலையில் மறைகிற புல் மாதிரி உங்ககிட்ட நான் கோவப்பட்டு நீ முன்னாடி போறியோ நான் முன்னாடி போறியோ, யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிடணும், சீக்கிரம் பாய் சொல்லிட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி ஏன் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் எரிச்சல் வச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிக்கிட்டு. அப்படி பேரை கேட்டாலே ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க அப்பா பேரை எங்கள் அப்பா பேரை மட்டும் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏங்கண்ணா? ஐயோ எங்கள் அப்பா பேரை சொல்லாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. நாங்கள் ஏன்னா அவர் என்னமோ பண்ணியிருக்கிறாரு, அதனால் இவங்களுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் எரிச்சலை நம்மளை விட்டு எடுத்து போட முடியும். நம்மளால் முடியவே முடியாது. நம்மளால் முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் முடிஞ்சிருந்தா இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையே ஆவிக்குரிய நிலைமையே வேறு. கர்த்தர் அப்படியே பேசுகிறதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும், நல்லா கேட்கும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, எரிச்சல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன ஆகும், பிரேக் ஆகும். 2 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவரே என் பார்வைக்கு சரியானபடி நான் செஞ்ச காரியத்தை மன்னிச்சிருங்க. இன்னொன்று, எரிச்சல் எனக்குள்ளே இருந்துச்சு, அந்த எரிச்சலை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. நம்ம எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த வேளையில் அமித்தாய் என்ற தீர்க்கதரிசியினுடைய குமாரன் ஆண்டவரே யோனாவை குறித்து, யோனா தீர்க்கதரிசியை குறித்து இந்த நாளிலே அநேக காரியங்களை பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய போராட்டம் வரும்போது அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர்கிட்ட போய் நிற்போன்னு இல்லாமல் ஆண்டவரே அவர் கீழ்த்தட்டில் போய் படுத்தார். ஆண்டவரே, தன்னுடைய வசதியை நம்பினார், தான் காசை நம்பினார், தன்னுடைய பதவியை நம்பினார், தன்னுடைய அதிகாரத்தை நம்பினார். நான் பணத்தை வச்சு எதை வேணாலும் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவருக்கு இருந்துச்சு. நான் கீழே போய் படுத்துக்கிட்டா என்னை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, இந்த கொந்தளிப்பு என்னை பாதிக்காத அளவுக்கு நான் என்னை சேஃப்டி பண்ணிக்க எனக்கு தெரியும், இப்படியெல்லாம் அவர் இருந்தார். அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ரீமா லாராகா சிகா லாபாகா தூரா நிகா லமா நகா தைபாராகா சியா லகா தூரா கா தூரா லகா தியா நிகுலமா நகா ரபா லகா ரமா நகா தியா நிகா லகா ரகா நகா சியா லகா தூரா. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்வது போல நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரத்தில் ஆண்டவரே மற்றவர்களை பார்த்து நாங்கள் இடறி போயிடுறோம். நல்லா ஜெபிக்கிறாங்க, இவங்களே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கர்த்தரை விட்டு விலகிடுறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் ராஜா. எரிச்சல், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் இருதயத்தை விட்டு நீங்கணும் ராஜா. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் மன்னிச்சு ஜெபம் பண்ணிடுவோம், ஆனால் எரிச்சல் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த எரிச்சல் இருந்தா கொந்தளிப்புன்றது அமரவே அமராது. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? நீங்க ஜெபிக்கிற நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த எரிச்சலை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. 3 மாத போராட்டம், 3 நாள்ல ஆண்டவரே மீனின் வயிற்றில் இருந்து ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவரே, அந்த மீன் ஆண்டவரே நினிவேயின் கரையிலே கக்கியது போல இந்த நாளிலே எத்தனை வருஷம் கொந்தளிப்பா இருக்கலாம், எத்தனை வருஷம் போராட்டமா இருக்கலாம், எத்தனை வருஷம் வியாதியா இருக்கலாம், எத்தனை வருஷம் கடனா இருக்கலாம், இப்பொழுது இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா யோனா மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டது போல இந்த மாலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஏசப்பா, எங்களை கரையில கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க தாண்டி கரை சேர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கொந்தளிப்பெல்லாம் நீங்கி எங்களை கரை சேர்த்து விடுங்க ராஜா. எங்களை கரை சேர்க்கிற கர்த்தாவே, எங்களை கரை சேர்க்கிற தேவனே, ஆண்டவரே ராதா
saba laba raba laba raba laba kaba riga lama naba raba laba kaba laba raba laba raba laba niga la kaba raka saba laba raba laba raba laba rigula karaba laba raba laba raba katura kasaka laba raba laba niga lama naba raba la karaka siala kadura karaba laba raba. ஆண்டவரே எங்களை கரை சேருங்க ஆண்டவரே. அப்பா அந்த யோனா 3 மாதமாய் தன்னை மாத்திக்கணும்னு அவர் விரும்பல ஆண்டவரே. நேர் வழியில போகணும்னு அவர் விரும்பல. தான் பார்வைக்கு சரியானபடி அவர் இருந்தார். ஆனால் ஆண்டவரே நீர் அவரை அப்படியே விட்டு விடல. அதனால அந்த மீன் வயிற்றிலே அவர் போய் ஆண்டவரே அப்பா அகப்பட்டு கொண்டார் ஐயா. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு ஜீவனை கொடுத்து அவருக்கு சுவாசத்தை கொடுத்து அவரை பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு வந்து கரையிலே சேர்த்த எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிரச்சனையில நாங்கள் மூழ்கி போக மாட்டோம், இதுல நாங்கள் அமிழ்ந்து போக மாட்டோம். எங்களை பத்திரமாய் காத்து கரை சேர்க்க வல்லமையுள்ள இயேசு எங்களோடு இருக்கிறீர் என்ற முழு நிச்சயத்தை இந்த நாளிலே உடையவர்களாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. மீன் வயிற்றிலே இருக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய நெருக்கமா இருந்தாலும் எத்தனை உபத்திரவமா இருந்தாலும் எங்களை கொண்டு வந்து கரையிலே சேர்க்க வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற தேவ ஜனத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க இரக்கத்தை விளங்க பண்ணும் இயேசுவே. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. உம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணும். உம்முடைய கிருபையை இவர்களுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. நினைவு கூறுங்க ராஜா. இயேசுவே உம்மால எல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்கள், கொந்தளிப்புகள் ஆண்டவரே, பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள் ஆண்டவரே, பொருளாதார பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாம் நீங்கி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.